ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு வார் போயிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி அந்த யூஎஸும் இஸ்ரேலோட சேர்ந்து தான் இந்த ஸ்ட்ரைக் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது 1979 இருந்தே இஸ்ரேல் அண்ட் ஈரான் அவங்களுக்கு வந்து ஆகாது, அதாவது ஈரானியன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகாது அப்படிங்கிறது பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடாக பார்க்குறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் கலெக்ட் பண்ண டேட்டா படி 1979 இருந்தே இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து இப்போ அமெரிக்கா ஏன் உள்ள வந்தாங்க அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த கிளாஷ் என்ன அப்படின்னா, ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் இருக்கக்கூடாது, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் இருக்கக்கூடாது. அதாவது ஈரான் வந்து எப்படின்னா ஆன்டி இஸ்ரேல் அப்படிங்கிற எந்த குரூப்பாக இருந்தாலும் பயங்கர சப்போர்ட். இந்த ஹெஸ்போல்லா அப்படிங்கலாம் குரூப் இருக்குல்ல, நம்ம இங்கே அந்த ஐஎஸ்ஐஎஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய குரூப் சொல்லுவோம். அந்த மாதிரி அங்கே இருக்கிற ஹெஸ்போல்லா அப்படிங்கிற குரூப் மாதிரி இவனுங்க வந்து ஒரு குரூப். அதாவது ஆன்டி இஸ்ரேலுக்கு எதிராக எந்த குரூப் இருந்தாலும் ஈரான் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்களாம். இப்போ வந்து இஸ்ரேல் வந்து இருக்கவே கூடாது, அவங்களை எப்படியாவது எலிமினேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரு பெரிய மோட்டோவாக இருந்தது. இஸ்ரேலுக்கும் அதே மாதிரி இவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ ரெண்டு பேருக்கு இந்த கிளாஷ் வந்து வார் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ இப்போ 2026 February 28 அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வார் அகைன். இதில் வந்து யூஎஸும் சேர்ந்து இந்த டைம் வந்து இஸ்ரேலோட கம்பைன் பண்ணி ஒரு கம்பைன்ட் அட்டாக் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி மேலே, ஈரான் மேலே, அதுவும் சென்டர் ஆஃப் த ஈரான் மேலே, டெஹ்ரான் அப்படிங்கிற ஒரு ஏரியாவும், அது ஏதோ கேபிட்டலாக இருக்கும்னு நினைக்கிறேன், அது செக் பண்ணி பார்க்கல. அந்த இடத்துல பயங்கரமான அட்டாக். ஏன்னா அங்கே வந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸோட இது எல்லாமே இருக்குமா, பிளேசஸ் எல்லாம், அதனால அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அவங்களோட மெயின் விஷயம் வந்து எங்கே டார்கெட் அப்படின்னா ஈரானுக்குள்ளே நடக்கிற நியூக்ளியர் சைட்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ரோக்ராம்க்கான சைட்டு, அது மேலேயும் ஈரான் மிலிட்ரிஸ் மேலேயும் பயங்கரமான அட்டாக். அந்த மிலிட்ரி பேஸ், அவங்களோட அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் மேலே எல்லாத்து மேலேயுமே பயங்கரமான ஸ்ட்ரைக். பதிலுக்கு இவங்களும் ஏர் ஸ்ட்ரைக், கம்ப்ளீட்டாக மிசைல் வந்து லான்ச் பண்ணுறது, ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணுறது, அது இதுன்னு சொல்லி பயங்கரமான லான்ச்சு. இதனால இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அதாவது யுஏஇ, குவைத், சவுதி அரேபியா, இந்த மாதிரி இடங்கள்லையும் நிறைய இடங்கள்ல பாம் பிளாஸ்ட், அங்கே வந்து அந்த ஏர் ஸ்ட்ரைக் அடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு மெயினான கோர் விஷயம் என்ன தெரியுமா? நியூக்ளியர் என்ரிச்மெண்ட். அதாவது ஈரானுக்குள்ள ஒரு நியூக்ளியர் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பரவலா பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எப்போவுமே வந்து ஒரு முன்னுரிமை காட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலையும் கூட சேர்த்துக்கிட்டு ரெண்டு நாடும் சேர்ந்து ஈரான் மேலே வந்து இப்போது ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க February 28 அன்னைக்கு. இதில் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2025 கூட ஈரான் மேலே டைரக்ட் அட்டாக்கு, அதாவது மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணி ஏர் ஸ்ட்ரைக்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க, பெரிய ஏர் ஸ்ட்ரைக்கு. அந்த டைமில் எதுக்குன்னா இந்த மாதிரி நியூக்ளியர் இது வந்து கிரியேட் பண்ணுறாங்க, ஸோ இது வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இவங்க மேலே ஆல்ரெடி இருக்கிற முன்பகை காரணமாக ஏதோ பண்ணிட்டாங்க. அது வந்து 12 நாள் அந்த வார் வந்து நீடிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் 12வது நாள் வந்து ஒரு சீஸ்ஃபயர் கொடுத்தாங்க. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா மிலிட்டன்ஸ் மட்டும் இல்லை, நிறைய சிவிலியன்ஸ் வந்து பயங்கரமாக இன்ஜூர்டாக இருந்தாங்க, நிறைய பேர் இறந்தாங்க, நிறைய குழந்தைங்க வந்து இறந்தாங்க. அந்த மாதிரி பயங்கரமான விஷயம் வந்து லாஸ்ட் இயர் நடந்தது. அகெயின் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 month கூட ஆகலை, இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்கு, ஃபெப்ரவரியே இப்போ தான் வந்திருக்கு. அதுக்குள்ளே பயங்கரமான ஸ்ட்ரைக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் நிறைய குழந்தைங்கள், ஸ்கூல் போகிற குழந்தைங்க, ஸ்கூல்ஸு, பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே பயங்கர டேமேஜ். இதில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேதம். சவுதி அரேபியா, குவைத், எல்லா இடத்துலையுமே பாம் பிளாஸ்ட்டு, ட்ரோன்ஸ், அதுக்கப்புறம் மிசைல்ஸ் லான்ச் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய நடக்குது. இதில் எதனால் வந்து யூஎஸ் உள்ளே வந்தாங்க அப்படின்னா, ஜஸ்ட் பிஃபோர் த அட்டாக் ஈரோப்பில் வச்சு ஈரானும் நம்ம யூஎஸும் வந்து ஒரு நியூக்ளியர் நெகோசியேஷன்ஸ் வந்து ஏதோ போயிருக்கும் போல். அவங்களை வந்து இவங்க நியூக்ளியர் மிசைல்ஸ் அண்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நெகோசியேஷன்ஸ் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு. அந்த டைமில் வந்து யூஎஸ் வந்து டேரெக்டாகவே த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் இது பண்ணலன்னா டேரெக்டாக நாங்கள் வந்து அட்டாக் பண்ணுவோம், மிலிட்ரிஸ் வந்து உள்ளே இறக்குன்ற மாதிரி ஒரு த்ரெட்னிங் விட்டுருக்கிறதாக ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது. இதில் இவங்க வந்து எந்த விதமான அக்ரிமெண்ட்டுக்கும் ஒத்துக்கலையாம். ஈரான் வந்து எந்த விதமான அக்ரிமெண்ட்டுக்கும் ஒத்துக்கல. அவங்க வந்து ஸ்டில் கண்டினியூ பண்ணியிருக்காங்க, நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க கண்டினியூ பண்ணுவோம், நாங்கள் எந்த விதத்துலேயும் ஒத்துக்க மாட்டோம், உங்களுக்கு நாங்கள் அடிப்பணிய முடியாதுங்கிற மாதிரி ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் யூஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு இஸ்ரேலோட கை கோர்த்து ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து இந்த ஒரு கண்ட்ரியை வந்து ஃபுல்லாக சொல்லி முடிக்கலாம்னு சொல்லி இப்போ வந்து அட்டாக் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டில் அது போயிட்டு தான் இருக்குது.
இதில் இந்த இஸ்ரேலும் யூஎஸும் இந்த ஈரானோட வந்து இந்த மிலிட்ரி அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமை வந்து டிஸ்மேண்டில் பண்ண சொல்லி நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து அவங்க மொத்தமாக முடிக்க சொல்லி நிறைய நெகோசியேஷன்ஸு, நிறைய ப்ராப்ளம்ஸு, பேச்சுவார்த்தைகள் அதுன்னு போயிட்டு பல மாதம் வந்து பயங்கர டென்ஷன்லேயே போயிட்டு இருந்துதான் 2 கண்ட்ரிக்கும், அந்த 3 கண்ட்ரிக்குமே. இப்போ சடனாக இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி 28 பிப்ரவரி அன்னைக்கு எந்த விதமான முன்ன எச்சரிக்கையும் இல்லாமல் டைரக்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைக்கு தான், டேரெக்டாக போயிட்டு டீப் ஈரானுக்குள்ளே வந்து பாம் பிளாஸ்ட்டு, மிசைல்ஸை லான்ச் பண்ணுறது, ஏர் ஸ்ட்ரைக் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இன்சைட் த ஈரான் பயங்கரமாக நிறைய சிவிலியன்ஸ்க்கு வந்து அடிபட்டிருக்கு, நிறைய பேர் இறந்துருக்காங்க, நிறைய குழந்தைங்க இறந்துருக்காங்க. சொல்லப்போனால் மிடில் ஈஸ்ட்லேயும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பரவலாக வந்திருக்கு. அங்கேயுமே நிறைய பேர் வந்து இறந்ததாக பரவலாக ஒரு தகவல். பட் ரிப்போர்ட்டில் அஃபிஷியலி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து யூஎஸ் சைடில் இருந்து இந்த அட்டாக்கு பேர் வந்து த லைன்ஸ் ரோர் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஸோ இஸ்ரேல் சைடில் இருந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ப்ரிவென்டிவ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது முன்னெச்சரிக்கையாக நாங்கள் வந்து இந்த போரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு எங்கள் சைடில் இருந்து. ஏன்னா நாளைக்கு வந்து இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமால் எங்களுக்கு ஏதாவது த்ரெட் வர நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால நாங்கள் முன்னாடியே இதை வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே அதை வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட் லாஸ்ட் ஃபைனலாக இஸ்ரேல், இது வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மட்டும் நடக்கிற சண்டை இல்லை. இப்போது யூஎஸும் அவங்களோட கை கோர்த்து இந்த 2 கண்ட்ரி, இந்த ஒரு கண்ட்ரி மேலே அட்டாக்கு, பதிலுக்கு இவங்களும் இம்மீடியட்டாக மிசைல்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ட்ரோன்ஸு, அந்த மாதிரி ஏர் ஸ்ட்ரைக் அதுன்னு சொல்லி நிறைய வந்து 2-3 கண்ட்ரியும் இப்போ பயங்கரமாக இருந்ததும் இது பெரிய ப்ராட் நியூஸாக இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகி பயங்கரமான இதில் போயிட்டுருக்கு. ஸ்டில் அது வந்து கண்டினியூ ஆகுது. எப்போ வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, அந்த சீஸ்ஃபயர் எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா எப்போவுமே ஒரு 2 கண்ட்ரிக்கு நடுவில் வார் நடக்குது அப்படின்னா அமெரிக்கா வந்து உள்ளே வந்து சீஸ்ஃபயர் கொடுக்குறது ஒரு வழக்கமான விஷயம், பஞ்சாயத்து பண்ணி வைப்பார் நம்ம ட்ரம்ப்பு. ஆனால் இந்த டைமு அவங்களே இன்னொரு கண்ட்ரியை சேர்த்துக்கிட்டு ஒரு கண்ட்ரி மேலே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. பட் யார் சைடில் தப்பு இருக்குது, யார் சைடில் சரி இருக்குது அதெல்லாம் இல்லை. சிவிலியன்ஸ் நிறைய பேர் வந்து படாத பாடுபடுறாங்க. ஈவன் இந்தியன் பீப்புள் நிறைய பேர் வந்து நார்த் சைடில் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை வந்து அனுபவிச்சிருப்போம், நமக்கு தெரியாத வழியாக இந்த வார் டைமில். அதனால் இந்த விஷயம் என்ன நடக்கும் எப்படிங்கிறது தெரியல. இதில் உங்களோட விஷயம் என்ன, அண்ட் இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.